எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரே ஆண்டில் தமிழகத்துக்கு 11 மருத்துவக் கல்லூரிகளை மத்திய அரசிடமிருந்து பெற்றோம். பாரத பிரதமரிடத்திலே கோரிக்கை வைத்தோம். ஒரே நேரத்தில் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை மத்திய அரசு மூலமாக பெற்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பெற முடியவில்லை. காற்றில் கூட ஊழல் செய்த கட்சி திமுக. ஊழலுக்காகவே கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சி திமுக ஆட்சிதான். எதனால் பறக்கின்றது? காற்றிலே பறக்கின்றது. காற்றுக்கு கண்ணுக்கு தெரிகிறதா? தெரியாது. அந்த காற்றில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. ஊழல் 1,74,000 கோடி ஊழல் செய்த கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் போட்டியிட்டது தென் மாவட்டங்களில். இங்கு தேசிய ஜனநாயக கூட்டணி மிக வலிமையாக உள்ளது. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை முதலாக சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி முதலமைச்சர் ஆக்கினது இந்த தென் மாவட்டம். முதலாக இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போட்டியிட்டதும் தென் மாவட்டத்திலே தான். தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய இருவரும் தலைவர்களுக்கு பக்கபலமாக இருக்கின்ற மக்கள் தென் மாவட்ட மக்கள். ஆகவே தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாக அமைந்திருக்கு என்பதை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். வலிமையான பாரதம், பலமான தமிழகம் அமைய அனைத்து இடங்களிலும் அதிமுக கூட்டணி வெல்ல வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி 210 தொகுதிகளில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றார் எடப்பாடி பழனிசாமி. நம்முடைய கூட்டணி நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சுமார் 210 இடங்களில் வென்று அதிமுக ஆட்சி அமைக்கும்.